ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் இனிமேல் விஜய் சேதுபதியை நம்ம விளக்கு சேதுபதி அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கூட போகிறோம். ஏன்னா ஒரு விளக்கை பிடிச்சிட்டு உள்ளே இருக்க சண்டையை பார்த்தீங்கன்னா ப்ரமோ 3ல் ரசிச்சுட்டு இருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதுவும் பயங்கரமான சண்டை, சும்மா சாதா சண்டை கிடையாது. வளர்ப்பை பற்றி பேசுகிறாரு. வளர்ப்பை பற்றி பேசுனா துஷார் கடுப்பாயிட்டு சபரி பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டை பிளாக் பண்ணுறாப்புல, அதெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த ப்ரொமோ டெலிட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அது வெளியே வந்தால் பயங்கர விமர்சனக்குள்ள ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதை பண்ணிட்டாங்களாம். போங்கடா என் வெண்ணைங்களா அப்படின்ற மாதிரி. இதில் அருமையாக மாட்டிக்கிட்டாங்க விஜய் டிவி. அதாவது ஒரு ஷோக்கு உள்ளே போகிறப்ப நீங்கள் ஆடியன்ஸாக போகிறீங்க அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட மூச்சு திணற 5 மணி நேரம் சனிக்கிழமை எபிசோட் நடத்தினா எப்படி இருக்கும்? அதாவது ஆடியன்ஸ் 9 மணிக்கே உள்ளே போனால் கூட சேதுபதி ஆட்டிக்கிட்டு 12 மணி 1 மணி தான் வர்றது. வந்தாலும் 5 மணி வரைக்கும், நேற்று 4 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை எபிசோடே ஷூட் போயிருக்கு. 12லேருந்து 4 எவ்வளோ நேரம்? 1 2 3 4 மணி நேரம். அதுக்கடுத்து 5 மணிக்கு தான் பார்த்தீங்கன்னா சண்டே ஷூட்டிங்கே ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன சொல்கிறேன்றீங்களா? ஆமாங்க, அந்த மாதிரி தான் ஆகிட்டு இருக்கு. ப்ளஸ் கமருதீனை ஃபோக்கஸ் பண்ணணும், கமருதீனை அடித்து வெளியே பார்த்தீங்கன்னா பியா கொஞ்சம் அப்படியே தூக்கி விடணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த கிரியேட்டிவ் டைரக்டர் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு போஸ்ட் போட்டிருக்கானுங்க, பார்வதியும் கமருதீன் நிற்கிற மாதிரி போட்டு, இந்த கோயிங் கெட்ஸ் டஃப், த டஃப் கெட்ஸ் டஃபர் அப்படின்ற மாதிரி. அதாவது என்னன்னா இவங்கெல்லாம் டஃப் ஆகிட்டாங்கன்னா இனிமேல் பயங்கர டஃப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அது போட்டுட்டு தெரியுது. ஆனால் ஒரிஜினல் என்ன கண்டென்ட் அப்படின்னா, நம்ம கமருதீனை ஒரு கோமாளி மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா அசீம் மாதிரி இருக்கான் கமருதீன் அப்படின்ட்டு. அசீம் கால் தூசி கூட வரமாட்டான் அப்படிங்கிறது நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். அப்போ மேக்கர்ஸ் என்ன பண்ணுறாங்க, இவனை புஷ் பண்ணணும், இவனை ஒரு மெட்டீரியல் மாதிரி கொண்டு வரணும். ஏன்னா அந்த நடிச்சான்ல அந்த படத்தோட சீரியல் வெளியே எடுத்துகிட்டு இருக்காங்கல்ல, அந்த டேரக்டர் தான் பிக் பாஸ் இப்போ ஷோ டேரக்டர். உங்களுக்கு கனெக்ட் பண்ண முடியுதா? அதுதான், அதனால தான் இவன் ஆதிரை இப்போ வெளியே தூக்குனது. ஏன்னா ஆதிரை இவங்க கூட இருக்கிறனால டேரக்டர்னால சரி உள்ளே பிரச்சனை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டாங்க. இப்போ இவனை ஃபோக்கஸ் பண்ணி பார்வதி இவனையும் கொண்டு வரது தான் பிளான். அதுக்கு தான் மேக்கர்ஸ் ரொம்ப அருமையாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரி, இவனுக்கு யார் ஆபத்து அப்படின்னு சொல்லி பார்த்தா திவாகர். இப்போ திவாகருக்கு என்ன பண்ணலாம்? ஒன்றுமே இல்லாத ஒரு இத்து போன கண்டென்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெட் கார்டு தூக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. திவாகர் எப்படி அவர் சேஃப்டியாக உள்ள நம்பி இருக்கலாமா அவர்கிட்ட அப்படின்ற மாதிரி கேட்டவொடனே பெண்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டுக்கு மாறி பதில் சொல்லிட்டாங்க, எங்களுக்கு சேஃப் தான் அப்படின்ட்டாங்க. அவங்க என்ன நினச்சாங்க, பிரதீப் மாதிரி 4 பேர் 5 பேரை சொல்லுவான் டக்குன்னு தூக்கிடலான்னு பார்த்தாங்க கமருதீனுக்கு சேவ் பண்ணுறதுக்கு. ஏன்னா கமருதீனை உள்ளே தோல் உரிக்கிறது திவாகர் மட்டும்தான். ஸோ அதனால் திவாகர் அவங்களுக்கு தேவையில்லை, எப்படி தூக்குறதுன்னு தெரியல, வெளியே மக்கள் பல்சர் இருக்குது. இப்போ அவனை நம்ம கூட்டணும் அப்படின்னா இவனை நம்ம துரத்தி விடணும். ஸோ இதுக்கு முன்னாடி எவ்வளோ அரசியல் இருக்குது பாருங்கள். கார்பரேட் நிகழ்ச்சி, அவன் நினைக்கிறது ஒருத்தன் ஜெயிக்கணும், அவனுக்காக வெளியும் பிஆர் வச்சு காசு கொடுத்து அவனை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு உட்காந்துருக்காங்க. ஆர்மி ரெக்கையை வச்சுட்டு வர சொல்கிறாங்க. என்கிட்டையும் கேட்டாங்க, வரீங்களா கமருதீன் ஆர்மிக்கு அப்படின்ட்டு. நான் ரெக்கையை பிச்சு வேணா போட வரேன், ஆர்மிக்கு வரமாட்டேன் அப்படின்ட்டேன். இவர் ஏன் விளக்கு சேதுபதி இனிமேல் அழைக்கப்படுவார் அப்படின்னா, இந்த எண்டமால் ஷைனும் உள்ள இருக்க கிரியேட்டிவ் டைரக்டரும் சொல்கிறத அப்படியே மூடிட்டு கேட்குற ஒரு ஹோஸ்டாக விஜய் சேதுபதி, அதாவது நம்ம விளக்கு சேதுபதி இருக்கிறதுனால என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒர்த்தா இல்லை அந்த ஷோ பண்ணுறதுக்கு. கொஞ்சம் தைரியம் வேணும், கட்ஸ் வேணும். ஓப்பனாக பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஹோஸ்ட்டாக இவர் இல்லை அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் ஷோ பார்த்தவங்களோட நிலைமை நான் சொல்கிறேன். உள்ளே போய் பார்த்தவனுங்க 5 மணி நேரம் ஆகிருக்குங்க, சாப்பாடு கொடுக்கல, தண்ணி கொடுக்கல, வெளியே போகவே முடியலையா. உள்ளே இருக்கிறதே 60 பேர் தான். 60 பேர் உள்ளே அடைச்சி வச்சுட்டு எவ்வளோ நேரம் வச்சுட்டு இருப்பீங்க? இவங்க வேறு பேசுகிறாங்க பேசினே இருக்காங்களாம். அதில் அரோரா அழுதுது, ஆதிரை மதிக்காதது விஜய் சேதுபதியை. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. விஜய் சேதுபதிக்கு மரியாதை இல்லையாங்க சொன்னாங்க. உள்ளே பார்த்துட்டு இருக்கவங்க அவரே தள்ளாடி தான் வராருன்றாங்க. உள்ளே வரும்போதே சாப்பிட்டு வந்தார் அப்படிங்கிறது தெரியல, நம்ம தெரியாமல் பேசக்கூடாது. பட் இருந்தாலும் சொல்கிறேன், இந்த சுபிக்ஷா சொன்னார், அதே மாதிரி நம்மளும் சொல்லலாம். இருந்தாலும் கொடுத்துருக்கலாம், கொடுத்து அவங்க ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னு. இருந்தாலும் விஜய் சேதுபதி குடிச்சிருக்காரான்னு தெரியல, குடிக்காமல் வந்திருக்கலாம். பட் அது தெரியாமல் நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு மாதிரி நம்மளும் சொல்லுவோம், அவர் சொல்கிற மாதிரி அந்த பேட்டர்னில். சரியா? ஸோ இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஷோவை. இன்னொன்று கேட்டிங்கன்னா, சபரி ஃபைட் வந்துச்சுல, இதுவே சண்டே எபிசோடில் பார்த்தவங்க சொல்கிறாங்க, இது கிட்டத்தட்ட ரொம்ப தலைவலியாக போயிடுச்சுங்க. அவங்க விஜய் சேதுபதி கண்டுக்கவே இல்லை, ஒரு அரை மணி நேரம் கிட்ட அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்றாங்க. நான் பார்த்து ஷாக் ஆகிட்டேன். என்னடா இவங்க, அப்போ இவ்வளோ விஷயம் நடக்குது, ப்ரொடக்டிவாக எபிசோட் கட்டிங்லேயும் போட மாட்டாங்க. 5 மணி நேரம் நடக்கிறது 1 மணி நேரம் கட் பண்ணி போடுறான். அதுவும் இடைவேளை வேறு, அவ்வளோ இடைவேளை போடுறான், பிரேக் வேறு. ஸோ 1 மணி நேரம் வச்சுக்கோங்களேன், விளம்பரம்லாம் போட்டு 1.5 மணி நேரம் ஷோ ஆக்கிடுறான். பட் ஷோவோடைய லென்த்து அது அஃபெக்ட் ஆகுது. ஷோவோடைய டிஆர்பி இது ஏற்றி ஒன்றுருக்கா என்னமோ பண்ணிகிட்டு இருக்கானுங்க, அதுவும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. சரி, ஷோ போன சீசனில் நம்ம சேதுபதி ரெடி பண்ணார், ப்ரொலாங்காக இருக்கும், 2 மணி நேரம்லாம் பேசிகிட்டு இருப்பார் உட்காந்து. இங்கே 1.5 மணி நேரம் கூட அவரால் நடத்த முடியல, 1.25 மணி நேரம் 1:10க்கு ஓடிடுறாரு. 2 மணி நேரம் பேசின சேதுபதி சில நேரம் 2.25 போயிருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது
ஏன் இதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாமா டிவியும் இந்த சீரியல் டைரக்டரும் சேர்ந்து எவனை ஜெயிக்க வைக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்ற அந்த கேம்பிளிங், வெளியே இவங்களுடைய ப்ரொமோஷன், இவங்களே அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதை பார்க்கும் பொழுது இந்த ஷோவுடைய தரம் இப்படி தான் இருக்கும். நம்ம ரிமோட்டை மாற்றிக்க சொல்கிறாங்களே சேதுபதி, அந்த மாதிரி நம்ம ரிமோட்டை மாற்றிக்கிட்டு போகிறது தான் வந்து கரெக்டாக இருக்கும். அதுதான் வந்து கரெக்டான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் கமருதீன் நம்ம அட்டாக் பண்ணுறது, இந்த சண்டை உருவாக்குறது எல்லாமே இவங்க மேக்கர்ஸ் வந்து பிளான் பண்ணி பண்ணுறது, கமருதீனை வந்து ஹீரோ ஆக்குறதுக்கு. ஆனால் அவன் கோமலையாக இருக்கான் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன்.